பொருளாதாரமான நாடாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் தெரிஞ்சுக்கணும். இந்திய பொருளாதாரன்றது உலகளவு நம்ம எத்தனை இன்றைக்கி நம்ம எத்தனை அது புக்கில் 7ஆவதுன்னு இருக்கும். நான் இன்றைக்கி 7ஆவதுன்னு படிச்சுக்க முடியுமா? 5 புக்கு நான் உலகளவில் 5ஆவது பெரிய பொருளாதாரம் இருக்கும். ஸோ ஜிடிபின்னா என்ன? பொருளாதாரத்தில் எது பேசுறது? ஜிடிபி. எதை வச்சு நம்ம பொருளாதாரத்தில் பெரிய நாடு சொல்கிறோம்? ஜிடிபி. அப்போ அந்த ஜிடிபினா என்ன? நாட்டு வருமானம்னா என்ன? உள்நாட்டு உற்பத்தி வருமானம் என்ன தெரிஞ்சுட்டு பொருளாதாரத்தை எது நிர்ணயிக்குது? ஒரு தனிநபர் வருமானம் உயர்ந்தா பொருளாதாரம், ஜிடிபி உயர்ந்தாதான் பொருளாதாரம் உயர்து. அப்போ அதை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன? இப்போ எப்படி இருக்கும்? தொழில்நுட்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா பொருளாதாரம் உயரும். கரெக்டாக நான் சொல்றது. தொழில்நுட்பம் இந்தியாவில் நம்ம படிக்கிறது தான். இந்தியாவின் இயல்புகள் என்ன? மக்கள் தொகை அதிகம். இது வந்து ப்ளஸ்லையும் வரும், மைனஸ்ல வரும். ஏன்னா வேலையாட்கள் அதிகமாக இருக்காங்க. மைனஸ்னா வறுமை, மக்கள் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுனால வேலையின்மை குறைவாக இருக்குது. இந்தியாவில் வேலையின்மை குறைவு. ஸோ பொருளாதாரத்தை பாதிக்கும் காரணம் என்ன? பலப்படுத்தலாம். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் காரணம், பொருளாதாரத்தின் இயல்புகள். பேசிக்காக என்னென்ன முக்கியமான காரணிகள்? இந்தியாவில் வந்து வளங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ வளங்கள் யூஸ் பண்ணோம், அப்போ அது பலம். மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, அது பலம். ஓகேங்களா? இந்தியாவில் வந்து மலிவான விலையில் வேலையாட்கள் கிடைக்கிறாங்க, பலம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இந்தியா வந்து ஆல்ரெடி நிறைய கைவினை தொழில்களை கொண்ட ஒரு நாடு, விவசாயத்தை பேஸ் பண்ண ஒரு நாடு. ஸோ இதெல்லாம் ப்ளஸில் வரும். மைனஸில் வரும் தொழில்நுட்பம் வசதி. மற்ற இதை கம்பேர் பண்ணி தொழில்நுட்ப வசதி குறைவாக இருக்குது, வேலையின்மை அதிகமாக இருக்குது, வறுமை இருக்குது, மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் எதை சொல்கிறேன்? மைனஸ். இது பேர் தான் பொருளாதாரத்தோட இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். மூலதனம் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? இதுதான் படிக்கிறதுல என்ன கற்றுக்கிறோம், இதுதான் சிலபஸ். நான் கற்றுக்கிறது தான். அதில் நான் டேட்டாவை மட்டும்தான் நான் எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டியதாக இருக்குது. தவிர என்னால் சிலபஸ் என்னன்னு சொல்ல முடியுதா? அடுத்த டாபிக் என்ன இருக்கும்? பொருளாதாரத்தின் பார்த்தோம். 5 ஆண்டு திட்டம். 5 ஆண்டு திட்டம் எது பண்ணாங்க? இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துவதாக கொண்டு வரப்பட்டாங்க. ஸோ 5 ஆண்டு மாதிரி எதை பேஸ் பண்ணுது? எப்படியாப்பட்ட 5 ஆண்டும்? ஃபஸ்ட்டு 1917 ரஷ்ய புரட்சி கொண்டு வந்துச்சு. அதை பேஸ் பண்ணி 1930 உலகளவில் அமெரிக்கா வந்து மந்தம். அமெரிக்காவில் வந்து என்னன்னா உலக பொருளாதாரம் மந்தம். அமெரிக்கா பொருளாதாரம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? அந்நிய செலவாணியெல்லாம் டாலரில் தான் சொல்கிறோம். அமெரிக்கா பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி தான் பேஸ் பண்ணி தான் ஒட்டுமொத்த உலகம் இயங்கினால அமெரிக்காவில் பொருளாதாரம்னா இங்கே என்னாச்சு? இந்தியாவிலே அந்த பொருளாதாரம் மந்தம் இருந்துச்சு, இதாகிடுச்சு. ஒவ்வொரு நாடும் அதில் வந்து மீண்டு வரது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஆனால் ரஷ்யான்ற ஒரு நாடு மட்டும் அது வந்து ஈஸியாக மீண்டு வருது. அதுக்கு காரணம் என்னன்னா, ரஷ்யான்னு ஒரு நாடு 1917 3 திட்டமோ 7 திட்டமோ 7 திட்டம்ன்ற ஒரு திட்ட மாடலை ஃபாலோ பண்ணுச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாம் என்ன பண்ணோம்? 5 திட்டங்களை கொண்டு வந்தோம். ஒன்று சரி, இதை கொண்டு வரும்போது ஒரு சிக்கல் இருக்குது. அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் முதலாளித்துவ கொள்கை, ரஷ்யா போன்ற நாட்டில் பொது உடைமை கொள்கை. ஓகேவா? ஸோ நம்ம இந்தியான்றது என்ன? இந்தியாவில் பொது உடைமை கொண்டு வரலாம், ஆனால் அந்த அளவுக்கு சோர்ஸ் இருக்கானா? சோர்ஸ் இல்லை. ஓகே, இந்தியாவில் முதலாளித்துவம் மட்டும் கொண்டு வந்தால் குறிப்பிட்ட பேர் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? வளர முடியும். ஸோ அப்போ முதலாளித்துவம் வேணும், பொருளாதார பொது உடைமை வேணும்னு சொல்லி கலப்பு பொருளாதார கொள்கையை நேரு அவர்களுக்கு அறிவித்தார். ஸோ இதுதான். அப்போ கலப்பு பொருளாதார கொள்கையை பேஸ் பண்ணி 5 திட்டம் போடுறோம். அதில் என்னென்ன 5 திட்டம் வருது? முதல் 5 திட்டம் மொத்தம் 12 5 திட்டம் வருது. இந்த 5 திட்டம் செயல்படுத்தினா அதுக்கு ஒரு திட்டக்குழுன்ற ஒரு அமைப்பு வேணும். ஸோ 1950 திட்டக்குழு அமைக்கிறாங்க. 51 திட்ட 5 திட்டம் ஆரம்பிக்குது. ஸோ முதல் 5 திட்டம் விவசாயத்துக்கு ஈடுபடுது. 2வது 5 திட்டம் தொழிற்சாலைக்கு 5வது. 3வது 5 திட்டம் 2 கலந்து போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த 3வது 5 திட்டம் கொஞ்சம் பொருளாதார அந்த இலக்கை அடைய முடியும்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் கேப் இருக்குது. ஸோ அது ஓராண்டு காலமாக மாறுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த கேப் இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம்? 4வது 5 வரும். ஸோ ஒவ்வொன்றும் இலக்கு என்ன டார்கெட் பண்ணிச்சு அப்படின்றத பார்ப்போம். அப்படியே வரும்போது 12வது 5 திட்டத்தில் வந்து நிற்போம். அப்போ வந்து என்னன்னா கட்சி மாநில அது வந்து ஸோ அதுக்கப்புறம் புதிய கட்சி வந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க? 5 திட்டத்தை ஃபேமஸ் பண்ணிட்டு 5 திட்டம் அது என்ன திட்டக்குள்ள என்ன பண்ணணும்னா மேலிருந்து கீழேன்ற ஒரு பரப்பு உண்டு. அதிகாரம் மேலே இருக்கும், கீழே அவ்வளோதான். அது மத்திய மாநிலத்தோடு நின்று போச்சு, உள்ளாட்சி அமைப்புல வந்து சேரல. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்தது நிதியாகும். இது கீழிருந்து இதுக்கும் அதுக்கும் மெயினான இது என்னன்னா அதிகார பரவல் கீழிருந்து மேலே போகுது. ஓகேங்களா? திட்ட செயல்முறை கீழிருந்து மேலே போகுது. ஒன்று ஓகேங்களா? இதில் மாநிலங்கள் உறுப்பினராக மட்டும்தான் ஒரு பேச்சு காண்டு இந்த திட்டக்குள்ள இல்லை. ஆனால் அவங்களோட வார்த்தையில் எடுத்துக்கான மாட்டாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க? மாநிலங்கள் முதலமைச்சர் உறுப்பினராக இருக்கலாம் நிதி ஆயோக்கில். அதுக்கு ஒரு 7 கொள்கை இருக்கும், 7 இருக்கும். ஸோ இதுதான் நிதி ஆயோக்கம் இருக்கும். திட்டக்குழு எப்போ கேன்சல் ஆகுது? நிதி ஆயோக்குழு எப்போ வருது? நிதி ஆயோக்கோட எக்ஸ்ட்ரா வேலை என்ன? திட்டக்குழு அதை மட்டும் தான் பார்க்கும். நிதி ஆயோக் என்ன பண்ணும்? மாநிலங்களோட ஒப்பிடும், மாநிலங்களுக்குள்ள போட்டித்தன்மையை உருவாக்கும். அதுதான் அந்த தரக்குறியீடு. நீர்நிலையில் இந்த தமிழ்நாடு இப்போ தமிழ்நாடு வந்து 3வது இடத்துலனா அடுத்த வருஷம் ஒரு ரேங்கை கொடுக்குன்னா அடுத்த வருஷம் என்ன பண்ணணும்? தமிழ்நாடு இன்னும் சிறப்பாக செயல்பட்டு முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஸோ அதுதான் அந்த தர குறியீடுகளை வந்து நிதி ஆயோக் குறிப்பிடுது. நிதி ஆயோக் மாநிலங்களுடைய கூட்டாட்சி தன்மையும் மாநிலங்களுடைய போட்டி, அது நேர்மறையான போட்டித்தன்மையும் அதிகரிக்குது. இதெல்லாம் இருக்கும். நீ இதை வெறும் பாடம் சப்ஜெக்டாக படித்தோம்னா வார்த்தையாக படித்தா அது வார்த்தை தான் மைண்டில் பதியாது, மீண்டும் எடுக்கணும். அதை நான் ரியாலிட்டியில் யோசிக்கிறேன். ஆமாம், தர குறியீடு இருக்குது, போட்டியை உருவாக்கி விடுது. ஸோ அதனால இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டில் கல்வியில் ஃபஸ்ட்டில் இருக்கோம். இப்போ கேரளா ஃபஸ்ட் பண்ணிட்டு ஐயோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம 2வது இடத்துல வந்துட்டோம், மீண்டும் ஃபஸ்ட்டு போகணும்னு சொல்லி முதலமைச்சர் என்ன பண்ணுவார்? இதுக்கான ஸ்பெஷல்
ஸ்க்ரீன்ஸை போடுவாங்க, அடுத்த வருஷம் ஃபஸ்ட்டு வந்து காட்டும். போட்டித்தன்மையை உருவாக்குதா? இதுதான் அந்த இதில் இருக்குது. இன்னைக்கு அன்னைக்கு புரியாது, படிக்கும்போது புரியல, இன்னைக்கு ரியாலிட்டியாக யோசிக்கும்போது ஆமாம் புரியுது. ஸோ இதுதான் நிதி ஆயோக் திட்டக்குழு என்ன செஞ்சு, நிதி ஆயோக் என்ன செஞ்சு, நிதி ஆயோக்கோட சாதனை என்ன, எப்போ வந்து என்ன பண்ணுச்சு, இதுதான் இந்த 5. இதை கான்செப்டாக புரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு என்ன படிக்க போகிறேன், இல்லை நான் படிச்சிருந்து என்ன புரிஞ்சுட்டேன், இப்படி பேசியே இருக்கணும். இதுக்கப்புறம் தான் டேட்டா. ஒருத்தர் நான் சொல்கிறாரு, அதாவது புரிஞ்சு படிக்கிறேன் புரிஞ்சு படின்னு சொல்கிறார். ஆனால் புரிஞ்சு படிக்கிறேன் எப்படி எல்லாத்தையும் புரிஞ்சு முடியும்? ஒரு இயரை நான் எப்படி புரிஞ்சுப்பேன்? ஏதோ ஒரு இயரை தூக்கி வந்து உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறது அது பேர் மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். ஆனால் நான் கான்செப்டை புரிஞ்சுக்க முடியல, நம்மளால் கான்செப்டை புரிஞ்சு முடியும். கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டால் அந்த இயரை திருப்பி ஒரு 5 டைம் 3 கேள்வி கேட்டாலே மைண்ட் வந்து பதிவு இருக்கும். இவ்வளோதான். ஃபஸ்ட்டு டேட்டாவை பார்க்கணும், ஃபஸ்ட்டு டேட்டாவை லிங்க் பண்ணுற கனெக்ஷன் என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். டேட்டாவை மீண்டும் கேள்வி கேட்டாலோ பேசிக்கிட்டாலோ 11ஆவது இந்த தொற்று இலக்கு என்ன, 12ஆவது இந்த தொற்று இலக்கு என்னன்னு சொல்லி ஒரு 10 டைம் எழுதி பார்த்தாலே மீண்டும் ரிவிஷன் பண்ணால் அது மைண்டில் பதிஞ்சிடும். ஆனால் கதை ஒரு முறை தான் படிக்கணும். ஒரு முறை படித்து புரிஞ்சுட்டா மறுபடியும் அந்த கதையை படிக்கணுமா, இவ்வளோ பெரிய இதை படிக்கணுமா? ஒவ்வொரு பாடமும் பொருளாதாரத்தில் பெருசாக இருக்கும், ஆனால் கதையாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த டைம். அதுக்கப்புறம் நிதி பொருளாதாரம் ஒரு பாடம், நிதி பொருளியல். நிதி பொருளியல் என்ன பெருசாக இருக்கும், கதையாக இருக்கும். சிம்பிள் கான்செப்ட். நிதி பொருளியல்ன்றது வருவாய் செலவு. அது இப்போ வருவாய் செலவு, வருவாய் வந்து அதிகமாச்சுன்னா செலவு இதாக, செலவு வந்து அது வருவாயை விட அதிகமாக இருக்கிறனால நமக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைன்னா பொதுக்கடன் வருவாங்க. ஓகேங்களா? 3வது வருவாய் செலவு பொதுக்கடன். இதை பற்றி படிக்க தான் நிதி பொருளியல். வருவாய் எப்படியெல்லாம் வருது? வருவாய் 2 வழியில் வரும். ஒன்று வரி வருவாய், வரியற்ற வருவாய். வரியற்ற வரினா நம்ம கிட்ட வாங்குறது வரி. வரியற்ற வருவாய்னா நம்ம போகும்போது ஹெல்மெட் போடாமல் போகிறேன், ஃபைன் கட்டுறேன், தண்ட தொகை கட்டுறேன். இப்போ எனக்கு ஏதாவது கவர்மெண்ட் குடிநீர் கேட்குறேன், அதனால் குடிநீர் கட்டணம் சொல்கிறேன். வீட்டு வரி கட்டுறேன், வீட்டு வரி கட்டுறேன். இதெல்லாம் வந்து கட்டணம், தண்ட தொகை. ஓகேங்களா? நான் இறந்துட்டேன், சொத்து நிறைய இருக்குது, நான் இறந்துட்டேன், அரசு என்ன பண்ணுது, ஏற்றுக்குது. ஸோ இந்த மாதிரி இது பேர் தான் அது வரியற்ற வருவாய். இன்னொன்று வரி, ஒன்று நேர்முக வரி, மறைமுக வரி. ஸோ என்னோட செல்வம், என்னோட சொத்து, நிலம் வாங்குறேன், அந்த சொத்து நான் எதெல்லாம் சம்மந்தப்பட்டவங்களோ அதெல்லாம் நேர்முக வரி. எனக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் இந்த ப்ராடக்ட் டைப்ஸ் வேற ஒருத்தர், அதை நான் வேற ஒருத்தருக்கு வாங்குறேன். ஸோ இது வந்து மறைமுகமாக எனக்கு செலுத்தப்படுது. நேர்முக வரி மாற்றப்படாது, மறைமுக வரி மாற்றப்படும், சுமை மாற்றப்படும். இவ்வளோதான் நேர்முக வரி, மறைமுக வரி, வரியற்ற வருவாய். இது கண்டென்ட்டை படிக்கிறீங்க, அந்த கதையை படிக்காமல் கான்செப்ட் புரிஞ்சு பற்றி அதில் இதுதான் சொல்லியிருப்பாங்க, இந்த கதையை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ எதுவும் பார்த்துட்டு போறீங்க. நேர்முக வரி ஒரு பாஸ் கொடுத்துருப்பாங்க, மறைமுக வரி படிச்சு முடிச்சுன்னா கண்டம் செலவு, கவர்மெண்ட் செலவு, வரி ஓகே, செலவு என்ன பண்ணும்? வாங்கின காசாக மக்களுக்கு செலவு பண்ணும். நலத்திட்டங்கள், இராணுவத்துக்கு செலவு பண்ணும், அதிகமாக இராணுவம். இவ்வளோதான். இராணுவத்துக்கு என்ன அதிக செலவு இருக்குது. முக்கிய பிரச்சனை அந்த பாயிண்ட் தான். இராணுவத்தில் தான் இருக்குது அதிக செலவு. எதுக்கு நம்ம பண்ணுறோம்னா இராணுவத்துக்கு தான் அதிக செலவு. ஏன்னா பாதுகாப்பு கம்பேர் பண்ணியிருப்பாங்க. 1947, 50 வந்து இவ்வளோ செலவு பண்ணோம், இன்னைக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணுன்னு கம்பேர் பண்ணுவாங்க. அந்த டேட்டா நமக்கு தேவை. பேசிக்காக தெரியும் அன்னைக்கு இருந்தது, அன்னைக்கு அதிக அளவு ரகங்கள் துப்பாக்கி இல்லை, விமானங்கள் இல்லை, ஆனால் அன்றைக்கி கம்மியாக இருக்கும். இன்றைக்கி வர ஒரு ரஃபேல் போர் விமானம் வாங்கினா ஒரு விதமான 500 கோடி 600 கோடி ஆகுது இல்லையா? ஸோ அதனால் செலவு அதிகம். ஸோ இராணுவத்தில் செலவு அதிகம். அவ்வளோதான். அடுத்த அப்படியே படிப்பு வேறு என்ன? இந்த மாதிரி ஸ்கூல் கட்டணும், உள்கட்டமைப்பு வசதி வேறு இருக்கணும். ஸோ அப்போ அதுக்கு செலவு, உள்கட்டமைப்பு வசதி யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்ன செலவு இருக்குது? மக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு வரணும். அதாவது முதியோராக்கு 1000 ரூபா, மாதம் 1000 ரூபா உதவி கொடுக்கணும். அந்த திட்டங்கள் இதெல்லாம் கவர்மெண்ட் காசு தானே, இப்போ நம்ம கொடுக்குற வரி தானே. ஸோ இப்போ அந்த மாதிரி நலத்திட்டங்களை உருவாக்கணும், உள்கட்டமைப்பில் மேம்படுத்தணும். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலர் ஒரு சமூகத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த தான் செலவு. டைட்டிலே முடிஞ்சு போச்சு. கதை உள்ள கதை தான் இருக்கும், டேட்டா இல்லை. இதில் கதை டேட்டாவை மட்டும் மெயினாக படிச்சுன்னா ஈஸியாக படிச்சிடலாம். கதையை இந்த மாதிரி புரிஞ்சு தான் முடிஞ்சு போச்சு. எது செலவு முடிஞ்சு போச்சு. ஆனால் வருவாயோட செலவு அதிகமாகுது. எனக்கு என்ன தேவைப்படுது? கடன் தேவைப்படுது. கடன்னா என்ன? கடன் 2 வழியில், ஒன்று உள்நாட்டு கடன், ஒரு வெளிநாட்டு கடன். ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, தனக்குள்ள ஒரு சொத்தை, இந்த ஸ்கூல் வந்து தனியார் ஸ்கூல் இருக்குன்னா, இது கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு 100%னா 20% யாருக்கு விட்டு கொடுக்கலாம்? தனியார் கொடுக்கலாம். இந்த 20% பத்தம் இதை வச்சுக்கோ, இதில் வர லாபத்தில் 20% நீ எடுத்துக்கோ, எனக்கு 2 லட்சம் கடன் கொடுக்கும். கவர்மெண்ட் சொத்தை என்ன பண்ணுது, பத்திரங்களில் வைத்து அடமானம் இது வாங்குது, கடன் வாங்கலாம். அப்படி இல்லை, இதை ஒரு இன்ஸ்டியூட்டை வாங்கலாம். அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட கொடுக்கலாம், தனிப்பட்ட நபர்கிட்ட பங்கு கொடுத்து கடன் வாங்கலாம். ஓகேவா? அந்த கடன் வந்து நம்ம திருப்பி வட்டியோட கொடுத்தோம்னா அது பத்திரம் வந்துட போகுது, இல்லை பங்கையும் விட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒன்று. 2வது என்ன பண்ணலாம்? வெளிநாட்டு கடன், IMF, சர்வதேச பண நிதியம், உலக வங்கி, ஜப்பான் வங்கி. ஒரு திட்டத்தை நம்ம வாங்குறோமா, இப்போ வந்து நம்ம படிக்கிறோமா, புதுவாழ்வு திட்டம் தமிழ் அவங்க யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா உலக வங்கி ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? அந்த மாதிரி அவங்ககிட்ட வாங்குறோம். ஸோ இந்த கடன் வெளிநாட்டு கடன். அவ்வளோதான். உள்நாட்டில் வாங்குறது உள்நாட்டு கடன், வெளிநாட்டில் வந்து வெளிநாட்டு கடன். இது 2 கடன் தான் என்ன பண்ணுறோம் நம்ம அந்த பட்ஜெட்லாம் அதை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இதுதான் முடிஞ்சு போச்சு. அந்த நிதி பொருளாதாரது இவ்வளோ தான். இதை தான் 30 பேஜுக்கு மேலே இருக்கும் அந்த படம். நான் கற்றுக்கிட்டது என்ன, நான் படித்தேன், அதுலேருந்து இதை கற்றுக்கிட்டேன். இதுதான் ஒரு டிஎன்பிஎஸ்சி தொடர்ந்து தேவைப்படுறது. இதுதான்
இதை உங்களால் சொல்ல முடியுமா? இந்த கதையை உங்களால் எடுக்க முடியுமா? பாடம் முடிச்சு தேவைப்படுற டேட்டா என்ன இருக்குது தெரியுமா? இந்தியா வாங்கும் சக்தி 5வது இடமோ, உலக அளவு பொருளாதாரத்தில் 7வது இடமும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதிக அளவு ராணுவத்தை செலவு பண்ணுறதுன்னு இருக்கும். வேறு எந்த டேட்டா எந்த வரி யார் கொடுத்தா ஆடம் ஸ்மித்தை பற்றி ஒரு 5 வரி கொடுத்து வரியை பற்றி சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த டேட்டா மட்டும்தான் அதில் அதிகமாக இருக்கும். இதை கதையாக பாயிண்ட் பண்ணிட்டு பாயிண்ட் பர்சன்ட் ஈஸியாக முடிச்சு போயிடும் நிதி பொருள். அதுக்கப்புறம் என்னன்னா வரி வருவாய் இதிலே சொல்லிட்டேன், வரி வருவாய் இதிலே அடங்கிடுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன டாபிக் வரும்? வேளாண்மை பற்றி சொல்லுவோம். வேளாண்மை பற்றி இந்தியா வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம பாடமே இருக்கும், 11th பாடமே பாருங்கள். இந்தியா 11th பாடம் இந்திய பொருளாதாரத்தை பார்த்துலே இருக்கும். ஓகேங்களா? நம்ம இவரே கூட பொருளாதாரத்தை பற்றி திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பார், ஒரு நாடானது நலத்தை வந்து பார்க்கணும், மக்கள் நல நாடாக இருக்கணும். நாடுன்றது சுயமாக வளம் இருக்கணும். பக்கத்து நாடுகிட்ட போய் வளத்தை தரது நாடே இல்லை. 179 திருக்குறள் அது அடிக்கடி கேட்பாங்க திருக்குறள். ஓகேங்களா? அந்த டேட்டா. அப்புறம் ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்தவத்தலும்ன்றது அரசு. இந்த டேட்டாவை பற்றி படிக்கணும். டேட்டாவை பற்றி கதையாக ஓட்டிட்டு போனீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சு போயிடும். வேளாண்மை பற்றி படிக்கும்போது பசுமைப்படுத்திங்க. வேளாண்மையில் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணீர் அடையலை. தண்ணீர் அடைந்த முக்கிய காரணம் பசுமைப்படுத்தி. பசுமைப்படுத்தி எப்போ யார் கொண்டு வந்தா? ஓகேங்களா? 1966 சொல்லுமா 2வது புறப்படுத்தி 2வது ஒரு பசுமைப்படுத்தி. அது எப்போ? அதோட டார்கெட் என்ன? 2004 வந்து 2006 2007 அதோட டார்கெட். அது வந்து ஒரு 400 மில்லியன் டன் உற்பத்தி செய்யணும் ஒரு டார்கெட் உருவாக்கிடும். இப்போ இந்த மாதிரி பசுமைப்படுத்தியில் வேறு என்ன கொண்டு வந்தாங்க, வேளாண்மையில் வேறு என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்றத படிக்கிறது தான் அது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு பொருளாதாரம். தமிழ்நாட்டு பொருளாதாரன்றது தமிழ்நாட்டு பொருளாதாரம் ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை இருக்கும். அதில் எல்லாமே கவர் மக்கள் தொகை என்ன, விவசாயத்தில் என்ன பண்ணுறோம், அதில் வந்து கல்வியில் என்ன எடுக்கிறோம், இந்தியாவில் கல்வி என்ன எடுக்கிறோம். ஓகேங்களா? எதை பேசுங்க எல்லாமே 2011 நமக்கு 2021 கணக்கெடுப்பு தான் முடிஞ்சுட்டு தான் போயிட்டு இருக்கு. 24 தான் இருக்கிறாங்க, 25 தான். அது எப்போ வெளியே தெரியாது. ஆனால் நமக்கு எது தான் பேச வரும், மீதி கரண்ட் அஃபேர்ஸாக கேட்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி படிச்சுன்னா தமிழ்நாட்டு பொருளாதாரம் முடிச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. எந்தெந்த தொழில்துறை தொகுப்புன்னு ஒரு படம். ஸோ மேப் எடுத்து வச்சுங்க, அதிலே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. சென்னை ஃபஸ்ட்டு சென்னை வச்சுருக்காங்க, சென்னை டெட்ராய்டு. அது மாதிரி ஒரு ஆசியம் டெட்ராய்டு, சிவகாசி இது தோல் தொழிற்சாலை. இது வந்து அறுவை சிகிச்சை மருத்துவ அறுவை சிகிச்சை தொழிற்சாலை. அறுவை சிகிச்சை பொருள் மருத்துவ சாதனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று. இப்படி உப்புனா தூத்துக்குடி. அது மாதிரி அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த மேப்பில் இருக்கும். இது எதில் இருக்காது, கீழே டேட்டா இருக்காது. அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? தென்காசி எங்களை விருதுநகர் இருக்குன்னு வைக்கிறேன். விருதுநகரோ தென்காசியோ ஒன்று ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அறுவை சிகிச்சை பொருட்கள் வந்து கிடைக்குது. அந்த மேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா சரி அந்த மாதிரிலாம் இருக்குது டேட்டா. ஓகேங்களா? ஸோ அந்த இந்த பட்சம் மேலே வந்து கீழே வந்து என்னென்ன தொழில்கள் எது எங்கே இருக்க போகுது. பருத்தினா கோயம்புத்தூர், ஈரோடு. ஓகே, அது இந்தியா நெசவு பள்ளத்தாக்குன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டு நெசவு பள்ளத்தாக்குன்னு சொல்லி எதை சொல்கிறோன்னா திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் சொல்ல போகிறோம். நெசவு தலைநகரம்னு சொன்னால் கரூரை பேசுகிறதா சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஜவுளி சந்தைனா ஈரோட சொல்ல போகிறேன். பட்டாசுனா சிவகாசியை சொல்ல போகிறேன். அதில் 80% 90% தீப்பெட்டி, 80% பட்டாசு, 60% அச்சு தொழிற்சாலையை பற்றி சொல்ல போகிறேன். தோல் பார்த்துட்டு வந்தாலும் இந்தியாவிலே வேலூர் தான் சொல்லுவேன். இந்தியாவில் வேலூர், எக்ஸ்ட்ரா மதுரையில் கூட இருக்குது. வேலூர் நம்ம ஃபுல்லாக இது இருக்கும். ஹைலைட்டு வேலூர். தென்னாட்டு சைடில் வந்து மதுரையில் இருக்குது. ஆனால் தோலோட இது வந்து ஆராய்ச்சி இந்த கண்காட்சிகள் வந்து சென்னையில் இருப்பாங்க. அந்த மாதிரி டேட்டாவை வச்சுன்னா ஈஸியாக போயிடும். டேட்டா மாறுறதை விட்டுட்டு மாறாதுன்னு நினைச்சுன்னு தோலுங்கட்டா வேலூர் தான் நினைக்க போகுது. அப்போ அந்த மாதிரி டேட்டா வந்து நம்ம எடுத்து மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? பேசிக்காக என் மைண்டில் அந்த கான்செப்ட் இருக்கும். நான் ரிவிஷன் பண்ணும்போது என்கிட்ட என்ன தான் தேவைப்படுதுன்னா டேட்டா மட்டும்தான் நான் ரிவிஷன் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் எனக்கு மறக்கும். அதுவா இதுவா இந்த இயரா அந்த இயரான்னு குழப்பமே தவிர கதை என்றைக்கும் ஒன்று தானே. நான் எத்தனை முறை பற்றின கதை ஒன்று தானே. அது ஏன் நம்ம தெளிவாக படிக்க மாட்டேங்கிறோம், கதையாக எடுக்க மாட்டேங்கிறோம் தான் எனக்கு. இன்றைக்கி நீங்கள் எந்த சிலபஸ் நான் படித்த சிலபஸ் வச்சு கேட்டு எதோட கதையை சொன்னாலும் என்னால் சொல்ல முடியும். எங்கே நான் மாற்றுவேன்? இயரையோ பேரையோ டார்கெட் பண்ணி அதை கேட்கும்போது ஒரு முறை ரிவிஷன் மட்டும் அதையும் என்னால் சொல்லி முடியும். அந்த ஒரு முறை ரிவிஷன் பண்ணுறது உங்களுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதான் சொல்கிறேன். இந்த மாதிரி கண்டென்ட்டை புரிஞ்சிக்காமல் படிக்கிறவங்களுக்கும் அதை புரிஞ்சு படித்தவங்களுக்கும் ரிவிஷன் பண்ணுறது எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகும். நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி நான் உட்காந்து படித்தேன்னா அந்த இந்திய பொருளாதாரத்தை பார்க்க அந்த புக்கு என்னால் வந்து ஒரு ½ டேல முடிஞ்சு சொல்கிறேன். ஓகேங்களா? ஆனால் நம்ம முடியுமா? ஏன்னா எனக்கு இதோட கதை தெரியும். எனக்கு அதோட டேட்டா மட்டும் தான் நான் இருக்கணும். இப்படி தான் போகணும். அதை வளர்த்துக்கணும். 4 மாதம் டைம், 3 மாதம் நான் சொன்ன மாதிரி கதையை புரிஞ்சு எடுத்துக்கணும். ஒரு முறை தான் கதை படிக்கணும். 2வது முறைனா தேவை கதை தேவையில்லை. அதாவது நான் சொல்லுவேன். சரிங்களா? எதை எடுத்தாலும் அந்த மாதிரி கதை நமக்கு கிடைக்கும்.